டெஸ்ட் எப்பன்னு தெரிஞ்சிருச்சா? அதான் டெஸ்ட் என்னைக்குன்னு தெரிஞ்சிருச்சா? டைம் டேபிள் வந்துருச்சா? வரலையா? குவார்டர்லி டைம் டேபிள் வரலையா? 26ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடியே படிச்சுக்கோ சரியா? இந்த வாரத்துக்குள்ள எப்படியாவது சிலபஸ் முடிஞ்சிடும் சரியா? நல்ல ஒரு வாரம் டைம் இருக்கு. ஒரு வாரம் டைம்ல எத்தனை லெசன் இருக்கு சொல்லு உனக்கு எக்ஸாம்க்கு? பிசிக்ஸ்ல 3 இருக்கா? 4 14ஆ? பிசிக்ஸ்ல 4 லெசன் இருக்கு, கெமிஸ்ட்ரியில ஒரு 3 லெசன் இருக்கு, பயோல 1 2 3 4 5 6 7 லெசன் இருக்கு. மொத்தம் 16 இல்ல 14 லெசன் இருக்கு. புரியுதா? நீ வந்து எப்படி படிக்க ஆரம்பிக்க? இன்னைக்குல இருந்து எண்ணி பார்த்தா உனக்கு கரெக்டா 14 நாள் தான் இருக்குது. கரெக்டா இல்லையா எக்ஸாமுக்கு? நாங்க பார்த்தனா இப்போதைக்கு டெஸ்ட்டுக்கு அப்புறமேல வச்ச லெசன் தான் ரிவிஷன் கொடுக்க முடியும். புரியுதா? பிசிக்ஸ்ல டவுட் எந்த லெசன் இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரியில் ஏதாவது லெசன் டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க சரியா? செப்டம்பருக்கு எலக்ட்ரிசிட்டி ஒரே ஒரு லெசன் தான், அந்த லெசன் நடத்தினா வேலை முடிச்சு. செப்டம்பருக்கான எலக்ட்ரிசிட்டி லெசன் எடுத்துக்கோ. டேய் என்னடா பேசு உனக்கு? எலக்ட்ரிசிட்டி பேஜ் நம்பர் என்ன? தம்பி அமைதியா இருக்க முடிஞ்ச அமைதியா இருந்த கிளாஸ் விட்டு வெளியே போயிடு. லெசன் பேர் என்னது? எலக்ட்ரிசிட்டி சரியா? நம்ம ஆக்சுவலா பார்த்தேன்னா ஆகஸ்ட்டுக்கு ஒரு லெசன் எல்லாம் நடத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செப்டம்பர் வந்தாலும் லேட் ஆயிடுச்சு சரியா? இல்லைன்னா இது வந்து செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேயே முடிச்சிருக்கலாம். கதை அடிக்காத. இப்ப நல்லா பாரு, எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா என்ன? மின்சாரம். மின்சாரம்னா என்ன? கரண்ட். சுத்தி அதே கதைக்கு வர. நல்லா பாரு, மின்னோட்டம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கியா? மின்னோட்டம்னா என்ன? மின்னு தெரியுமா? மின்ன என்ன? சார்ஜஸ். அப்ப மின்னின் ஓட்டம் தான் மின்னோட்டம் சரியா? தமிழ்ல வந்து வார்த்தையே அழகா இருக்கும். மின்னு வந்து ஓடுது பத்தி, அது பேர் தான் என்னது? மின்னோட்டம். அப்ப பேசிக்கலி சார்ஜ் என்ன ஆக போகுது? ஃப்ளோ ஆக போகுது. நம்ம ரன்னு சொல்லாத, ஃப்ளோ சரியா? அப்ப சார்ஜ் என்ன ஆக போகுது? ஃப்ளோ ஆக போகுது. அப்ப ஃப்ளோயிங் ஆஃப் சார்ஜஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? கரண்ட் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? இது எல்லாருக்கும் பேசிக்கா தெரிஞ்ச ஒரு விஷயம். கரெக்டா இல்லை? இல்லை இதை சொல்லணுமா? இல்ல தேவையில்லை. அப்ப டெஃபினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அது வந்து அந்த இடத்துல போல்டு லெட்டர்ல கொடுத்துட்டானா? புக் எங்க இருக்கு? அடிச்சு சீரான நோ புக் எங்க? தம்பி தீபக் ஓ புக் எங்க? நான் சார்கிட்ட சொல்லணுமா? சார் சொல்ற டெஸ்ட் வைங்க, ஆனா பேப்பர் கொடுக்குறப்ப நான் தான் வந்து கொடுப்பேன்னு சொல்லிட்டார் சார். உங்க தெர்மல் பிசிக்ஸ் எழுதிருக்க பத்தியா முகரக்கட்ட லட்சணத்துல ஒரு லெசனு பாத்தீங்களா? என்ன எழுதிருக்கீங்க தெரியுமா தெரியாதா? என்ன எழுதிருக்க நீலாம்? இஷ்டத்துக்கு ஒரு கதை எழுதி வச்சிருக்கீங்க. பார்க்கல, அப்ப கூட தெரியுது எனக்கு நீ இதான் பண்ணிருப்பேன்னு. இப்ப நல்லா பாரு, டெஃபினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட் என்ன டிஃபைன் பண்ணிருக்காங்க? ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். சரி, சார்ஜ் ஏன்னா ஒரு சார்ஜ் போகாது, நிறைய சார்ஜ் போக போகுது. கரெக்டா இல்லையா? இந்த ரேட் அப்படின்னா என்ன யாருக்காச்சும் தெரியுமா? ரேட்னா விலை எவ்வளோ அப்படின்னு இல்லவே இல்லை சரியா? அது வந்து நம்ம எக்கனாமிக்ஸ்ல ரேட்னா விலை. ப்ராடக்ட் அப்படின்னா என்ன சார்? ஒரு பொருள். ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்னா 2 பொருள் அப்படியா? ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்னா என்னது? The product of 2 number is 25 அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? தெரியாதாடா? The difference of 2 number is 10 அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ரெண்டுத்துக்கு நடுவுல வேறுபாடு. கரெக்டா? ரெண்டுத்தையும் கழிச்சா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 10. கரெக்டா? The sum of 2 number is அப்படின்னு சொன்னா 2 நம்பரை கூட்டினா. கரெக்டா இல்லையா? ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்னா என்ன அர்த்தம்? ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இது பேர் தான் ப்ராடக்ட் சரியா? அதே மாதிரி ரேட் ஆஃப் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒண்ணு பண்ணாத, எதை சொல்லியிருக்காங்க சார்? சார்ஜஸ். கரெக்டா இல்லையா? ரேட் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே டைமால டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். எதால டிவைட் பண்ணணும்? அப்ப ரேட் அப்படின்னு சொன்னா இங்க வந்து விலை அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அது வந்து உன்னோட எக்கனாமிக்ஸ்ல இங்க ரேட் அப்படின்னு சொன்னா டைமால டிவைட் பண்ண போறோம் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அப்ப கரண்டோட ஃபார்முலா என்ன ஆச்சு? I is equal to
Q/T எழுதிக்கோ, இதெல்லாம் முக்கியம் சரியா? புக்கில் எல்லாமே இருக்கு, அதை மார்க்காவது பண்ணிக்கோ, சோம்பேறி மாதிரி உட்காராத. இப்போ நல்லா பாரு, சார்ஜோட யூனிட் என்ன? 9th படிச்சிருக்க. சார்ஜோட யூனிட் என்ன? எலக்ட்ரானுக்கு பாசிட்டிவ் சார்ஜா நெகட்டிவ் சார்ஜா? ரெண்டுமே இல்லையா? எலக்ட்ரான் என்ன சார்ஜ்? தம்பி தயவுசெய்து வாய் பேசாதீங்க. எலக்ட்ரானுக்கு என்ன சார்ஜ்? நெகட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரானுக்கு என்ன சார்ஜ் இருக்கும்? நெகட்டிவ். புரோட்டானுக்கு என்ன சார்ஜ்? பாசிட்டிவ். நியூட்ரானுக்கு என்ன சார்ஜ்? ரெண்டுமே நியூட்ரல் சார்ஜ் சரியா? அதுக்கு சார்ஜ் இருக்காது. அப்ப சார்ஜ் அப்படின்னு படிச்சிருக்கே இல்லையா? அப்ப அந்த சார்ஜ் பத்தி படிச்சிருக்கீங்கன்னு சொன்னா அந்த சார்ஜோட யூனிட் படிச்சியா? கூலும் அப்படின்னு சொல்லி ஒரு யூனிட் இருக்கும் சரி? என்ன யூனிட்? கூலும் சரியா? டைம் எதுல சார் மெஷர் பண்ணுவீங்க? பொதுவா செகண்ட்ஸ்ல. எதுல மெஷர் பண்ணுவீங்க? அப்ப எவ்வளவு கூலும் சார்ஜ் ஒரு செகண்ட்ல போகுது, இதை நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? கரண்டா? கரண்டோட யூனிட் என்னது? இப்பதான் நீ சொல்ல வந்த என்னமோ. கரண்டோட யூனிட் என்ன? ஆம்பியர். என்ன யூனிட்? ஆம்பியர். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோடா. இதெல்லாம் நீ 6th 8th ஸ்டாண்டர்ட்ல யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் லெசன்ல இருக்கும். பேசிக்ல 9th இருந்துச்சுல. எவ்வளவு வருஷம் இதே சாக் சொல்ல போறீங்க? 8th படிக்கல 9th படிக்கல. கொரோனா 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 படிக்க வேண்டியவங்க வந்து நெட்ல போட்டா எல்லாமே வந்துருமோ வராதா? அப்ப நல்லா பாரு, ஐங்கிறது என்னது? ஐ அப்படின்னு ஆம்பியர் சொன்ன மூஞ்சி பேத்துரும். அதோட யூனிட் தான் ஆம்பியர். ஐங்கிறது என்னது? கரண்டோட சிம்பிள். கியூங்கிறது என்னது? கோஷியன்டா இல்ல ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். அப்ப கியூங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? என்னடா இவ்வளவு முட்டாளா உட்கார்ந்துருக்கீங்க? கியூ வந்து என்னது? எழுது. அதான் எழுதுன்னு சொன்னவே இல்லை அப்போதைக்கு. உங்க புக்ல இருக்கா? எப்ப இங்க பாருங்கப்பா, 42ல செகண்ட் லாஸ்ட் லைன்ல கியூ வந்து பக்கத்துல நெட் சார்ஜ் கொடுத்துட்டானா அவனுக்கு தெரியுது இவன் 8th படிக்காம அந்த கழுதைங்க இவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு. நல்லா பாரு, ஐங்கிறது என்னது? கரண்ட். கரண்டோட சிம்பிள். கியூ வந்து எதோட சிம்பிள்? சார்ஜோட. டி வந்து எதோட சிம்பிள்? டைமோட சிம்பிள். புரியுதா? சார்ஜோட யூனிட் என்ன? சார்ஜோட யூனிட் என்ன? கூலும். அங்க பக்கத்துல எழுதிருக்கேன் பாரு. என்னது? டைமோட யூனிட் என்ன? கரண்டோட யூனிட் என்ன? ஆம்பியர். அப்போ வந்து டெஃபினேஷன்ல கண்டிப்பா என்ன கேட்பாங்கன்னா டிஃபைன் எலக்ட்ரிக் கரண்ட். அப்ப எப்படி டிஃபைன் பண்ண போற? ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். பக்கத்துல வந்து 1 மார்க் क्वेश्चन இதோட முடிஞ்சிருச்சு. 2 மார்க்ல கேக்குறா I is equal to Q/T. அந்த இடத்துல Q க்கு பதிலா என்ன போட்டுக்கோ? சார்ஜ் டிவைட் பை டைம். யூனிட் கேட்டானா என்ன எழுத போற? தமிழ் யூனிட் என்ன? சார்ஜுக்கு கூலும். கரண்ட்டுக்கு அங்க பார்க்காம சொல்லு ஆம்பியர். உட்காரு. எல்லாம் பார்த்து பார்த்து சொல்ல வேண்டியது, படிச்சாதானே. இப்ப நல்லா பாரு, அந்த இடத்துல கீழே கொடுத்துட்டாங்களா? நல்லா பாருப்ப 1 ஆம்பியர் எப்படி டிஃபைன் பண்றது? எனக்கு என்ன வேல்யூ வரணும்? 1ன்னு வரணும். கரண்டோட ஃபார்முலா என்ன? I is equal to Q/T. கரெக்டா இல்லையா? எனக்கு எவ்வளவு வரணும்? ஆன்சர் 1ன்னு வரணும். அப்ப நான் இப்படி சிம்பிளா எப்படி எழுதிக்கலாமா? 1 கூலும் சார்ஜ், 1 கூலும், கூலும்னா C, 1 கூலும் சார்ஜ் 1 செகண்ட்ல போச்சுன்னா, ஏன்னா 1னால 1 டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 1. சப்போஸ் எனக்கு 2 ஆம்பியர் வேணும்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? 2 மேல போட்டுக்கோ, கீழே 1 போட்டுக்கோ. அப்ப 2 ஆம்பியர் சார்ஜ் 1 செகண்ட்ல போச்சுன்னா அது பேர் தான் 2 கூலும். 2 ஆம்பியர். இங்க என்ன இருக்கும்? 1 ஆம்பியர் கரண்ட் 1 செகண்ட்ல போச்சுன்னா கிடைக்கிற ஆன்சர் என்னது? 1 கூலும் சார்ஜ் 1 செகண்ட்ல போச்சுன்னா 1 ஆம்பியர். புரியுதா? ஆம்பியர் எதோட யூனிட் மேடம்? ஹலோ வர்ஷா, ஆம்பியர் எதோட யூனிட்? கரண்டோட. சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே. புரியுதா? இப்ப பாரு, ப்ராப்ளம் 1 ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. என்ன சார் ப்ராப்ளம் உங்களுக்கு? சார்ஜ் ஆஃப் 12 கூலும். கரெக்டா நம்பர் முழுங்கிட்டியா இல்ல சொன்னியா? சார்ஜ் ஆஃப் எவ்வளவு கூலும் போகுது? 12 கூலும் சார்ஜ் போகுது. அப்ப சார்ஜ் Q is equal to கொடுத்துட்டாங்களா? Q is equal to எவ்வளவு சொல்லியிருக்காங்க? Q is equal to 12 கூலும். டைம் எவ்வளவு சார்?
டைம் வந்து 5 செகண்ட். இப்போ என்ன கேட்குறாங்க, கரண்ட்டை கண்டுபிடிக்க சொல்கிறானா? கரண்டோட ஃபார்முலா என்ன? Q/T. சார்ஜ் எவ்வளோ கொடுத்துட்டான்? டைம் எவ்வளோ? அப்போ ஆன்சர் என்ன? எத்தனை பேர் டிவைட் பண்ணி சொன்னேன், எத்தனை பேர் பார்த்து சொன்னேன்? எல்லாரும் பார்த்து தான் சொன்னோம். எங்களுக்கு எங்கே டிவைட் பண்ண தெரியும்? 2.4. புரியுதா? டவுட் இருக்கா? இல்லவே இல்லை. கரெக்டா இல்லையா? இல்லை, இதை டிவைட் பண்ண தெரியாத பாப்பா. 12 5ஆல சரியா? 2 டைம்ஸ் என்ன வரும்? ரிமைண்டர் என்ன? பாயிண்ட். சரி, எனக்கு இங்க டிவைட் பண்ண முடியாது. கரெக்டா? அப்ப என்ன பண்ணுவீங்க? மேல பாயிண்ட் வச்சுக்கலையா? பாயிண்ட் வச்சுனா இது என்ன ஆயிரும்? 20. அப்ப 5 டேபிள் 20 எத்தனை டைம் டிவைட் ஆகும்? 5 5 சார் 20யா? 4 சார். அப்ப 4 டைம் பண்ணனா புரியுதா? இப்படிதான் டிவைட் பண்ண உட்காரு. புரியுதா? டிவிஷன் தெரியலன்னு சொல்லி 10th என்னடா பண்ண போறீங்க? டவுட் இருக்கா இது வரைக்கும்? இல்ல. இந்த மாதிரி பேசிக் ப்ராப்ளம்ல 1 மார்க்ல 2 மார்க்ல வந்துட்டு கேட்பாங்க. சரி, டிவைட் பண்றது தானே. கொஸ்டின் வந்து மாற்றி போட்டு என்ன கேட்கலாம்? சப்போஸ் மாற்றி போட்டு கேட்குறாங்கன்னா இந்த இடத்துல டைம் வேல்யூ மாற்றி கொடுக்கலாம். இந்த இடத்துல 6ன்னு வச்சுக்கோ. டைம் 6 செகண்ட்னு கொடுத்துட்டாங்க. அப்போ கரண்ட் என்ன? சீக்கிரம் போடு. 2. அப்படியா? 2. வெரி குட். இங்கே சார்ஜ் வந்து 15 வச்சுக்கோ. டைம் வந்து 5 செகண்ட் வச்சுக்கோ. அப்போ கரண்ட் என்ன? பேசிக் டிவைட் பண்ணுறோம். கரெக்டாக இல்லையா? புரியுதா? எனக்கு இதுலேயே சந்தேகம் இருக்குது. டவுட் இருக்கா யாருக்காவது? என்ன வருஷா என்ன சொன்னேன் கடைசியா? தூங்கிக்கிட்டே இருங்க எல்லாரும் கிளாஸ்ல உட்காந்துக்கிட்டு. சரி, கரண்ட் என்னன்னு புரிஞ்சா? கரண்ட் என்னது? ஒரு சர்க்யூட்ல என்ன ஃப்ளோ ஆக போகுது? சார்ஜஸ் ஃப்ளோ ஆக போகுது. என்ன ஃப்ளோ ஆக போகுது? அந்த சார்ஜ் வந்து எவ்வளோ டைம்ல ஃப்ளோ ஆகுது. கரெக்டா? அதான் பார்க்குறோம். அதனால டெஃபினேஷன் என்ன? ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். அப்ப சார்ஜை எதால டிவைட் பண்ணணும்? கரண்டோட ஃபார்முலா என்ன? இந்த Q என்னது? அப்ப சார்ஜ் எதால டிவைட் பண்றேன்? இந்த சிம்பிள் டிவிஷன். அதாவது தெரியுமா? அப்ப டிவைட் பண்ணணும் என்ன? எதால டிவைட் பண்ணணும்னு கேட்டா முழிக்கிறீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ். இந்த எலக்ட்ரிக் சர்க்யூட் வந்து எப்பவுமே ஒரு க்ளோஸ்ட் அண்ட் கண்டினியூஸ் பாத். உங்க புக்ல ஃபர்ஸ்ட் வானதம்பி. இப்போ நல்லா பாரு, எலக்ட்ரிக் சார்ஜோட டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? an electric circuit is a closed conducting loop. அப்படின்னா பாத்து. பாத்துனா என்ன? ஒரு பாதை. எலக்ட்ரானோ எதை சார்ஜ் போறதுக்கான ஒரு பாதை. புரியுதா? எந்த பாதையில அந்த சார்ஜ் போகுது அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? எலக்ட்ரிக் சர்க்யூட். சரியா? சர்க்யூட். தயவுசெய்து வந்து படிக்கிறப்ப ஸ்பெல்லிங்கோட படிக்கிறேன். சரியா? மனப்பாடம் பண்றப்ப ஸ்பெல்லிங் இல்லாம பண்ணிடுற. அதனால எழுதி பாரு. சரியா? உட்காந்து மனப்பாடம் பண்றதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. கரண்ட் கேட்டான ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் சொல்ல போறேன். இதுல மனப்பாடம் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. புரியுதா? தயவுசெய்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ ஓகே, 11th 12th ஓகே. காலையில் போறப்ப ரொம்ப கஷ்டமாயிடும். உட்காந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோ இருக்கும். மனப்பாடம் பண்றது ரொம்ப கஷ்டம். புரியுதா? மனப்பாடம் பண்ண பிரச்சனை தெரியுமா? எங்கேயாச்சும் மறந்து போச்சுன்னா அவ்வளோதான். திரும்பி முதல்ல இருந்து உட்காந்து ஒப்பிக்கணும். அப்போதான் அங்கே நடுவில் இருக்கிறது ஞாபகம் வரும். கரெக்டா? தயவுசெய்து என்ன பண்ணு, புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சேன்னா ஒரு பாயிண்ட் தாண்டி போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? சொல்லுடா. கரண்டோட ஃபார்முலா என்ன? புக்கை பார்க்காம சொல்லு. ஃபார்முலா ஆம்பியர் என்னது? கரண்டோட என்னது சார்? ஆம்பியர். யூனிட் தான் ஆம்பியர். ஃபார்முலா என்ன? உட்காந்து கேட்குற என்ன? இதுதான் இருக்கு பாரு, போர்டில் எழுதி வச்சிருக்கேன். உங்கள்ட்ட எல்லார்ட்ட அந்த டெஸ்ட் முன்னாடி படிச்ச டெஸ்ட் பேப்பர்ல இருக்கா? சார் அனுப்பியிருப்பார்ல, டைப் ஏ, டைப் பி, டைப் சி. அதெல்லாம் நீயா வீட்டில் உட்காந்து டெய்லி உட்காந்து எழுத ஆரம்பிச்சிரு. சரியா? ஃப்ரீ டைம் பார்த்து நீயா படி, நீயா வீட்டில் உட்காந்து எழுதிக்கோ. ரிவிஷனுக்கெல்லாம் அவ்வளோ டைம் இருக்கான்னு டவுட்டு தான். சரியா? ஏன்னா 14 லெசன் இருக்கும் உனக்கு மொத்தத்துக்கு இந்த எக்ஸாமுக்கு. 14 லெசன் எப்படி எழுத போகிற உனக்கு தான் தெரியும். எக்ஸாமுக்கே 14 நாள் இருக்குது. ஒரு நாளைக்கு உட்காந்து ஒரு லெசனாக படி, எழுது. எல்லா சப்ஜெக்ட்டுமே தான் இம்பார்ட்டன்ட். சரியா? அந்த மேம் வேர்க் கொடுத்துட்டாங்க, அதனால் நான் பண்ணல அப்படின்னு சொல்லி உனக்கு தான் மார்க் கம்மி ஆகும். டெய்லி உட்காந்து நீயா ஹார்ட் ஒர்க் பண்ணி நீயா படி. சரியா?
டெய்லி டெஸ்ட் எழுது, கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோ, நீயே உட்காந்து டெஸ்ட் எழுதி பாரு. சரியா? அந்த டெஸ்ட்டில் என்னென்ன தப்பு வருது, என்னென்ன கரெக்டாக இருக்குது, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா பண்ணு, ரவுண்டு பண்ணு. சரியா? உட்காரு தம்பி. இப்போ நல்லா பாருங்க, எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் நம்மளுக்கு தேவைப்பட போகிற காம்பனன்ட்ஸோட சிம்பிள். இந்த சிம்பிள் ரொம்ப முக்கியம். ஒரு ஈக்குவேஷன் எழுதுறப்ப எப்படி நம்ம கெமிக்கல் ஃபார்முலா எழுதுறோமோ அதே மாதிரி பார்த்தோன்னா இது சிம்பிள். சர்க்கியூட்டில் என்னது சிம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்க்கியூட்டில் இதெல்லாம் பார்த்துருக்கீங்க இதுக்கு முன்னாடி, இல்லை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறியா? இது எதோட சிம்பிள்? ரெசிஸ்டார். கரெக்டா? சரி, நல்லா ரெசிஸ்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இல்லைன்னா இது ஒரு பேர் தமிழ்ல மின்தடை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? அப்படின்னா என்ன? மின்னுனா என்ன? சார்ஜ். கரெக்டா? தடைனா என்ன? தடுக்கிறது. கரெக்டா இல்லையா? அப்ப இது என்ன பண்ண போகுதுன்னா வர கரண்ட்டை வந்து கொஞ்சம் அளவுக்கு என்ன பண்ண போகுது? தடுக்க போகுது. புரியுதா? இப்போ நல்லா பார்த்து வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கதவு இருக்குன்னு வச்சுக்கோ, மெயின் டோரு. மெயின் டோரை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படியே ஓடி போயிடுவாங்களா? வேகமாக ஓட முடியும். அதே வந்து மெயின் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு சைடில் இருக்க டோர் மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கலாம். கரெக்டா? அப்போ அது என்ன பண்ணுதுன்னா தடுக்க ட்ரை பண்ணுது. நிறைய பேர் போகாமல் தடுக்க ட்ரை பண்ணுது. சொல்றது புரியுதா? அதே மாதிரி தான் ஒரு சர்க்கியூட்ல வந்து இதோட பர்பஸ் அதான். சரியா? இது இல்லைன்னா எலக்ட்ரான் வந்து ஈஸியாக ஃப்ளோ ஆகும், கண்டக்டர்ல ஈஸியாக ஃப்ளோ ஆகும். இவன் என்ன பண்ணுவான்? ஓரளவுக்கு தடுப்பான். புரியுதா? இது ரெசிஸ்ட் பண்றான். அதனால இதோட பேரை என்ன வச்சிட்டாங்க? ரெசிஸ்டர். யூனிட் என்ன தெரியுமா ரெசிஸ்டருக்கு? இந்த சிம்பிள் படிச்சு பார்த்திருக்கியா? என்ன சிம்பிள்? அதான் போட்டதுக்கு அப்புறம் தெரியுது. ஓம். வெரி குட். என்ன சிம்பிள் இது? பேரு ஓம். அடுத்து என்ன இருக்குன்னா வேரியபிள் ரெசிஸ்டர். இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ என்ன ஆக போகுது? வேரி ஆக போகுது. நல்ல மாதிரி இந்த மாதிரி ரெசிஸ்டர் போட்டு இந்த மாதிரி மேலே சிம்பிள் போட்டாலும் ஓகே தான். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இதை சென்டர் டேப் வச்சு அடிப்பாங்க. சரியா? இது ரெண்டுமே என்னன்னா வேரியபிள் ரெசிஸ்டர். ரெசிஸ்டர் வேல்யூ என்ன பண்ணிக்கலாம்? மாத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கதவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. கதவு அதாவது நம்ம ஸ்கூல்ல இருக்க கதவு வந்து இப்படி இருக்குது, இப்படி இப்படி பாதி திறக்கிற மாதிரி. கரெக்டா இல்லையா? அப்ப எனக்கு என்னன்னா எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வரணும் வேரி பண்ணிக்கலாம். நம்ம பேசாம இந்த கதவு கொல்லா இப்படி சைட்ல இழுக்கிற கதவை வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம்? இந்த கதவை மொத்தம் ஓப்பன் பண்ண நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போக முடியும். நான் பாதி க்ளோஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? வேரி பண்ண முடியுது, சேஞ்ச் பண்ண முடியுது. கரெக்டா? வேரினா என்ன? சேஞ்ச் பண்ண முடியும். we can vary the value. அப்படின்னா இதனால இதோட பேர் என்ன வச்சிட்டாங்க? வேரியபிள். இது வேரி பண்ண முடியுது, அதனால இதோட பேரை வேரியபிள் ரெசிஸ்டர். சரியா? இதோட இன்னொரு பேர் இருக்கு, ரியோஸ்டாட். இதுக்கு இன்னொரு பேர் என்னது? ரியோஸ்டாட். அதுலயும் நம்மளால என்ன பண்ண முடியும்? ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை வேரி பண்ணிக்க முடியும். புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா அம்மீட்டர். அம்மீட்டருக்கு ரொம்பவே சிம்பிள். அம்மீட்டர் ஏ வச்சு இண்டிகேட் பண்ணுவோமா? அப்ப அது ஒரு டிவைஸ்ல என்ன பண்ண போறேன்னா இந்த மாதிரி ஏன்னு போட்டா இது பேர் தான் என்னது? அம்மீட்டர். வீன்னு போட்டா வோல்ட் மீட்டர். வால்ட் இல்ல, அது ஓனா வோல்ட். சரியா? நீ வால்யூம்ல வேல்யூம்னு சொல்ற. ஓ சரியா? வோல்ட் வால்யூம். அப்ப இது என்னது? வோல்ட் மீட்டர். அடுத்து என்ன இருக்கு? கேல்னோமீட்டர். கேல்னோமீட்டரோட பேர் என்ன? ஜீல ஆரம்பிக்குதா? அதனால என்ன பண்ணிட்டான்? ஜி போட்டா கேல்வனோமீட்டர். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன இருக்கு? டயோடு இருக்கு. நல்லா பாரு, டயோடு வரையிறது பார்த்துக்கோ. ஒரு ட்ரையாங்கிள் போட்டு ரெண்டு சைடு லைன் இழுத்துரு. புரியுதா? ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் போட்டு ரெண்டு சைடு லைன் இழுத்துரு. இந்த ட்ரையாங்கிளுக்கு முன்னாடி வந்து ஒரு தடை. புரியுதா? இது பேர் வந்து டயோடு. சரியா? டையோடு. இது வந்து இன்டெப்த் பார்த்தா 12th படிப்பீங்க, செமிகண்டக்டர் பிசிக்ஸ்ல டயோடு படிப்பேன். அப்புறம் என்ன இருக்குது? லைட் எமிட்டிங் பேசிக் எல்இடி பல்ப்னு சொல்றோம் பாத்தியா? இந்த எல்இடி பல்போட சிம்பிள் பார்த்தனா டயோடு தானே. லைட் எமிட்டிங் டயோடு தானே சொல்றீங்க. அப்ப டயோடோட சிம்பிள் போட்டுரு. ஆனா என்ன பண்ணும்போது அது சிம்பிள் என்ன பண்ணுது? லைட்டை வந்து எல்இடி பல்ப் என்னடா பண்ணும்? சுவிட்ச் போட்டது லைட் என்ன பண்ணும்? வெளியில எமிட் பண்ணும். அதனால அது பேரை பாரு டயோட். ஆனா இந்த டயோட் என்ன பண்ணுது? லைட்டை எமிட் பண்ணுது. எமிட்ட வெளியில கொடுக்கிறது. அப்ப அதனாலதான் அது பேரு லைட் எமிட்டிங் டயோடு. எல்இடின்னு சொல்றோம் பார்த்து எல்இடி பல்ப், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதோட ஃபுல் ஃபார்ம் என்னது?
லைட் எமிட்டிங் டயோடு. ஏன் லைட் எமிட்டிங் டயோடு வைக்கிறோம்? ஏன்னா பேசிக்கலி அது டயோடு தான். டயோடு என்ன பண்ண போகுது? லைட்டை எமிட் பண்ண போகுது. அப்ப லைட் வந்து வெளியில வர போதா? அப்ப லைட் வந்து இந்த மாதிரி வேவ் மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி போட்டுரு. புரியுதா? இந்த மாதிரி வேவ் போட்டுட்டு இந்த சிம்பிள் போட்டுரு. இதானே பண்ணியிருப்பாங்க. ஒரு நேர்கோடை போட்டான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லைட் வந்து வேவ், அப்போ நம்ம வேவாக தான் போடணும். பட் இவங்க நேராக போட்டுருக்கோம். நோ ப்ராப்ளம். நீ புக்கில் இருக்கிறத ஃபாலோ பண்ணிக்கோ. சரியா? அப்போ லைட் வந்து வெளியில் போகிறதுக்காக இப்படி கோடு போட்டிருக்காங்க. புரியுதா? ஃபைனலாக என்ன இருக்குது? கிரவுண்டு பண்ணுறது. சரியா? இப்போ கிரவுண்ட்னா ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு கோடு, அப்புறம் ஒரு கோடு, அப்புறம் ஒரு கோடு, அவ்வளோதான். புரியுதா? மேலே ஒரு பெரிய கோடு போட்டுக்கோ. ஏன்னா கனெக்ஷன் வந்து நான் சர்க்யூட்லேருந்து கனெக்ஷன் எடுத்து என்ன பண்ணுறேன்? கிரவுண்டுக்கு பண்ணுறேன். புரியுதா? இல்லைன்னா இது மாதிரி எர்த்திங்னு கூட சொல்லியிருக்கானா? கொடுக்கலையா? சரி, கிரவுண்டுன்னு வச்சுக்கோ. புரியுதா? இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம சர்க்யூட் போடுறப்ப என்ன பண்ணுவோம்னா இதுதான் யூஸ் பண்ணுவோம். புரியுதா? அவர் சர்க்யூட் போடுறப்ப நீ யோசிச்சு வர சர்க்யூட்ல வந்து நடுவில் ஓகே சார் இங்கேருந்து பேட்டரி, ஓகே பேட்டரிக்கு சிம்பிளே கொடுக்கல, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினச்சி விட்டாங்களோ? பேட்டரி சுவிட்ச் அதுக்கெல்லாம் சிம்பிள் தெரியுமா? அது முக்கியம். தெரியுமா? சரி, நல்லா ஒரு செல் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் டெர்மினல், ஒரு ஹையர் பொட்டென்ஷியல் இருக்கும், ஒரு லோயர் பொட்டென்ஷியல். எது ஹையரோ அது பெரிய கோடு, எது லோயரோ அது சின்ன கோடு. பொதுவாக புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த ஹையர் கோடு பக்கத்தில் ஒரு ப்ளஸ்ஸும் லோயர் கோடு பக்கத்தில் மைனஸ் போடுவாங்க. புரியுதா? அது வந்து போட தேவையில்லை, பட் நிறைய ஸ்டார்ஸ் வந்து போடணும்னு சொல்கிறாங்க. சரியா? நீ ஃபாலோ பண்ணிக்கோ. ஏன்னா உனக்கு மார்க் தானே வேணும். அப்போ பெரிய கோடு பக்கத்தில் ப்ளஸ்ஸும் சின்ன கோடு பக்கத்தில் மைனஸும் போட வேண்டும். புரியுதா? இதை பார்த்தனா ஒரு செல்லு, ஒரே ஒரு செல். இந்த செல்லை நான் சேர்த்தா என்ன ஆயிரும்? பேட்டரி. அப்போ பேட்டரி எப்படி வரையணும் அப்படி நல்லா பாரு. பாசிட்டிவ் நெகட்டிவ். இந்த நெகட்டிவ் என்ன பண்ணிடணும்? அடுத்த பேட்டரியோட பாசிட்டிவ்ல சேர்த்துடணும். அடுத்து நெகட்டிவ். அடுத்து எனக்கு இன்னொரு பேட்டரி வேணும்னா என்ன பண்ணு? பாசிட்டிவ். அப்போ நல்லா பாரு, எத்தனை செல்லு சார் சேர்த்துருக்கு இந்த இடத்துல? தெரியுதா? இது ஒரு செல்லு, இது ஒரு செல், இது ஒரு செல், 3 செல்லை சேர்த்திருக்கேன். ஒரு செல்லை விட அதிகமான செல்லை சேர்த்தால் அதோட பேர் என்னது? பேட்டரி. அடுத்து இந்த ஸ்விட்ச் ஓப்பன், ஸ்விட்ச் க்ளோஸ். இது ஒரு அருமையான சிம்பிள். நல்லா பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுவாங்க. இந்த இடத்துல இப்படி போட்டுட்டு எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோ. இது வந்து கீ என்ன இருக்கு? ஓப்பன். இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஒரு டாட் வச்சுன்னா கீ வந்து க்ளோஸ். சரி, அதை வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸில் கொண்டு வந்து நான் காட்டுறேன். சரியா? ஏன் இந்த சிம்பிள் வந்துச்சு அப்படின்ட்டு. கீ ஓப்பன் க்ளோஸ். சர்க்யூட் ஓப்பன் க்ளோஸ்க்கு என்ன பண்ணுவாங்க? இப்படி வந்துச்சுன்னா சர்க்யூட் ஓப்பன் க்ளோஸ். இந்த ஷட்டரை க்ளோஸ் பண்ணியாச்சு. புரியுதா? புரியுதா? அப்போ நீ யோசிச்சு நம்ம சர்க்யூட் போடுறப்ப இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். எனக்கு வந்து அதெல்லாம் தெரியாது சார். அப்போ நீங்கள் சர்க்யூட் என்ன பண்ணுறீங்க சார்? பேட்டரி சார். பேட்டரியிலேருந்து ஒரு பல்பு சார், எல்இடி பல்பு சார். சரியா? எல்இடி பல்புலேருந்து என்ன பண்ணுறீங்க சார்? அம்மீட்டர் கனெக்ட் பண்ணுறேன் சார். அம்மீட்டர். அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணுறீங்க? ஒரு கீ கனெக்ட் பண்ணுறேன் சார். அப்புறம் இப்படி சர்க்யூட். இப்படி போட்டால் மார்க் தருவாங்களா? சரியா? அப்போ என்ன பண்ணணும்? பேட்டரினா இந்த இடத்துல பேட்டரியை வரையணும். சரியா? சர்க்யூட்டில் போடுறப்ப பேட்டரியை, எல்இடி பல்பு எல்இடியோட சிம்பிள் போடணும். புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி இல்லை. ஓகே. ஸோ எலக்ட்ரிக் காம்போனன்ட் இவ்வளோ தான். சரியா? இது வரைக்கும் டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? சந்தேகம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோ. சொல்லு. கரண்ட் என்ன மேம்? இல்லை பக்கத்தில். டிஃபைன் எலக்ட்ரிக் கரண்ட். இல்லை கிளாஸ் எடுத்து நோட் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்களா? அப்புறம் கடைசியில் உட்காந்து முழிக்க வேண்டியது. ரேட் ஆஃப் யாராவது அவருக்கு சொன்னீங்கன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். இந்த பொண்ணு கீர்த்தனாவா கீர்த்திகாவா? நீ தான் அதை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க. சரி, ஃபார்முலா என்ன? I is equal to Q by T. சொல்லுமா. I என்ன, Q என்ன, T என்ன? பார்க்காம சொல்லி எந்திரிச்சு நீ உட்கார் பாப்பா. சீக்கிரம் எந்திரி. பார்த்துட்டா, ஃபுல்லாகவே பார்த்துட்டா. இது மேலே என்ன சொல்ல போற நீ? பேசாம புக்கை க்ளோஸ் பண்ணி வச்சுதான் சொல்லணுமா? I is equal to Q by T. I என்ன, Q என்ன, T என்ன? வந்து அப்படி இப்போ வாசி ஒரு லைனா வாசி.
Q வந்து கரண்ட், வெரி குட். அப்புறம் I வந்து ஆம்பியர், Q வந்து சார்ஜ், I வந்து T வந்து டைம், I வந்து அதான் நோட் பண்றதே கிடையாது. பாப்பா சொல்லு. நீ கவலைப்பட, உனக்கு வரேன். தப்பிச்சிட்டேன்னு நினைப்போ உனக்கு. நீ உட்கார் பாப்பா, நீ படிச்சுக்கோ சரியா? சிரிச்சுக்கிட்டு இருக்காத. சொல்லு. ஃபார்முலா என்ன? கரண்டோட ஃபார்முலா என்ன? நீ உட்காருப்பா, நீ என்னமோ வேற மூட்ல இருக்க இன்னைக்கு, படிக்கிறதுக்கு வரல. சொல்லுடா. கரண்டோட ஃபார்முலா என்ன? I is equal to Q by T. I என்னது? சீராளன். பார்க்காதீங்கடா சும்மா. I என்ன? உட்காந்து. I என்னது? Q என்னது? வாண்டே கேட்குறப்ப நீ சொல்லாத. T என்னது? யூனிட் என்னடா கரண்ட்டுக்கு? ஆம்பியர். சார்ஜோட யூனிட் என்ன? அப்படியே யோசிக்கிறான் இப்படி கண்ணை வச்சுக்கிட்டு. எங்கிட்ட மேல கண்ணை மூட வேண்டியது, கீழே அப்படி போறப்ப புக்கை பார்த்துரு. அப்படி என்னடா நடத்திட்டு சொல்லு. டவுட் இருந்தா எழுதி வச்சுக்கோன்னு சொல்றேனா இல்லையா? எத்தனை பேர் எழுதி வச்சிருக்கீங்க சொல்லு. ஒரு வார்த்தை கூட எங்க எழுதி வச்சிருக்க காட்டு. எழுதிருக்கீங்களா? ரொம்ப நல்லது. இங்க பின்னாடி எங்கடா எழுதிருக்க காட்டு. என்ன அங்க என்ன எழுதிருக்க? நீ ரெஃபர் பண்ணிக்கோ சரியா? அபிநயா, புக்கை பார்க்க கூடாது. எல்லாரும் புக்கை வந்து க்ளோஸ் பண்ணு. பென்சில் மட்டும் உள்ள வச்சுட்டு புக்கை க்ளோஸ் பண்ணு. பென்சிலை வச்சுட்டு புக்கை க்ளோஸ் பண்ணு சீக்கிரமா. உட்காருடா. ரெசிஸ்டரோட சிம்பிள் என்ன? ஓகே. வேரியபிள் ரெசிஸ்டர் சிம்பிள் என்ன? எதுல? வெறும் ஒரு ஆரோ மார்க் போட்டுருவோமா? இப்படி எப்படி போட்டு எதை போடணும்? ஃபர்ஸ்ட் என்ன போடணும்? சரி, கோடு. மேல நீ சொல்றதா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பேசிக்கலி இது ரெசிஸ்டன்ஸா? ஒரு ரெசிஸ்டர் போட்டு என்ன பண்ணுங்க? இது வேரியபிள் ரெசிஸ்டர். வேற சிம்பிள் இருக்கா வேரியபிள் ரெசிஸ்டருக்கு? வேற இல்லவே இல்லை. நாங்க வரைஞ்ச போடல சைட்ல. சொல்லுமா. அம்மீட்டருக்கு என்ன சிம்பிள்? சொல்லு. ரவுண்டுக்குள்ளார ஏ போட்ட அம்மீட்டர். வோல்ட் மீட்டருக்கு என்னடா? உட்காரு, நீ படிக்கிற மாதிரி தெரியல. வோல்ட் மீட்டருக்கு என்ன? வி. கேல்வனோமீட்டருக்கு என்ன? கேல்வனோமீட்டருக்கு என்ன? ஜி. இப்ப சொல்லு தீபக்கு. டயோடுக்கு என்ன? டி. ஏன்னா என்ன சொல்றாங்க? அம்மீட்டருக்கு ஏ, வோல்ட் மீட்டருக்கு வி, கேல்வனோமீட்டருக்கு ஜி. அப்ப டயோடுக்கு என்ன வரணும்? டி போடுங்க சார். டயோடுக்கு டியாடா? டி தானே சொன்னேன். ட்ரையாங்கிள் போட்டு இங்க ஒரு கோடு இங்க ஒரு கோடு, ஃபைனலா இதை முடிச்சிரு. கரெக்டா? எல்இடிக்கு என்ன போடுவ தம்பி? எல்இடி நீ இல்லையோ சோர்ல சீராத. நம்ம அப்ப வெளியே போயிட்டு வந்தான். எல்இடிக்கு என்ன சிம்பிள் போடுவேன்? இதேதான். டயோடுக்கு லைட் எட்டிங் டயோடுக்கு டிஃபரன்ஸ் இல்லையா? சொல்லுமா. கை தூக்கிட்டு இருக்க. நல்லா பார்த்தேன்னா பேரே என்னது? எல்இடியோட ஃபுல் ஃபார்ம் என்ன? எல்இடியோட ஃபுல் ஃபார்ம் என்ன? லைட் எமிட் பண்ற ஒரு டயோடு. அது ஒரு டயோடு. ஆனா இதோட பர்பஸ் என்ன? லைட்டை எமிட் பண்ண போகுது. கரெக்டா இல்லையா? அப்ப லைட் வந்து வெளியில கொடுக்கணும். அப்ப லைட் வெளியே போகணும். அதான் இந்த வெளியே போயிடுச்சு சார். லைட் இப்படி வெளியே போகுது. புரியுதா? என்ன டிஃபிகல்ட்டி? ஓகே. இப்ப நல்லா பாரு. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னா என்ன? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா என்ன? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னா என்ன? கொஞ்சம் கான்செப்சுவலி ஹெவியா இருக்கிற மாதிரி உனக்கு ஃபீல் ஆகலாம். பட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு சரியா? இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோ. இங்க என்ன இருக்குது? பெரிய. இங்க ஒரு சின்ன பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு சரியா? ஒரு சின்ன பாசிட்டிவ் சார்ஜ் தான், பட் சின்ன வேல்யூ. அதுவும் ரொம்ப 1,00,000 சார்ஜ்னு வச்சுக்கோ. இது ஒரு ஆம்பியர், ஒரு மைக்ரோ கூலும் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு சின்ன சார்ஜ், குட்டி ஒரு அழகான ஒரு சார்ஜ். இப்போ இந்த சார்ஜை வந்து இந்த சார்ஜ் என்ன சார் பண்ணுவாங்க? இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும்? நெகட்டிவ் பண்ணுமா? நார்த் போல் மேக்னெட் பக்கத்துல கொண்டு வந்து என்ன சார் ஆகும்? சேராது. அப்படின்னா என்ன பண்ணுது? சேருமா பிரிய ட்ரை பண்ணுதா? அது இங்கிலீஷ்ல என்ன சேர்ந்துச்சுன்னா அது பேர் அட்ராக்ட்.
பிரிய ட்ரை பண்ணிச்சுன்னா அது பேர் நான் அட்ராக்ட் இல்ல, ரிப்பல். என்னது? ரிப்பல் பண்ணும். சரியா? ரிப்பல்னா என்ன? பிரிய ட்ரை பண்ணும், தூரம் போக ட்ரை பண்ணுது. அப்ப அதே மாதிரி பார்த்தோன்னா பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணும். பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தா அட்ராக்ட் பண்ணும். புரியுதா இல்லையா? பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தா அட்ராக்ட், பாசிட்டிவ் இருந்தா நெகட்டிவ் இருந்தா ரிப்பல் பண்ணும். கரெக்டா இல்லையா? அப்ப இந்த சார்ஜ் வந்து பக்கத்துல போன அவன் என்ன பண்றான்? அவன்கிட்ட நிறைய பெரிய சார்ஜ், அவன் என்ன பண்றான்? தூரம் போட்டு தள்ளுவான். கரெக்டா இல்லையா? இந்த பாவமான சார்ஜுக்கு என்ன ஆசை? இங்க போய் உட்காரணும்னு ஆசை. அவன் வந்து என்ன பண்றான்? அபிநயத்தை வந்து ஹெல்ப் கேட்கறான். இனி எப்படியாவது என்ன பண்ணுங்க, இங்கல இருந்து இங்க வரைக்கும் கொண்டு போயிருங்க. ஆனா பிரச்சனை என்ன? சார்ஜ பக்கத்துல கொண்டு போனா இவன் என்ன பண்ணுவான்? பேசிக்கலி ஒரு அசியம் பண்ணிக்கோயே, நீ வந்து சைக்கிளை வச்சுக்க, காத்து வேகமா அடிக்குது. அப்ப காத்து வந்து சைக்கிள் எங்கிட்டு தள்ளி விட ட்ரை பண்ணுதா பண்ணாதான்? ஆனா சைக்கிளுக்கு என்ன ஆசை? வீட்டு வரைக்கும் போய் சேரணும்னு ஆசை. அப்ப என்ன பண்றான்? அபிநயிட்ட வந்து ஹெல்ப் கேட்கறான், இனி எப்படியாவது என் வீட்டு வரைக்கும் கொண்டு போய் விட்டுருங்க. அபிநய் என்ன பண்ணிட்டா? சைக்கிள் மேல ஏறி உட்காந்துட்டு சைக்கிள் ஓட்டுறான். அப்ப நல்லா பாரு, காத்து வந்து அவனுக்கு தள்ளுமா தள்ளாதா? அப்ப யார் சார் ஒர்க் அதிகமா பண்ணணும்? சைக்கிள் சார்ஜ் பண்ணுமா இல்ல அபிநய் சார் ஒர்க் பண்ணுவாங்களா? அபிநய் என்ன பண்ணணும்? காத்து அடிக்கிறதுனா வேகமா அழுத்தணும். கரெக்டா இல்லையா? எதுவுமே இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு அசால்ட்டா சைக்கிள் ஓட்டிட்டு போயிருவாங்க. பட் இப்ப என்ன இருக்குது? காத்து வந்து தள்ளுது. அப்ப யார் ஒர்க் பண்ணணும்? அப்ப அதே மாதிரி இந்த சார்ஜ் வந்து இங்க இருந்து அங்க கொண்டு போறதுக்கு அபிநய் ஒர்க் பண்ணணும். ஏன்னா அபிநய் பக்கத்துல போனா அவன் என்ன பண்ணுவான்? ரிப்பல் பண்ணுவான். அபிநய் என்ன சொல்றான்? என்கிட்ட எனர்ஜி இருக்கு, நான் என்ன பண்ணுவேன்? நான் வந்து இன்னும் பக்கத்துல வரும். அவன் இன்னும் ரிப்பல் பண்ணுவான். சொல்றது புரியுதா? அப்ப நல்லா பார்த்தனா எக்ஸ்டர்னலா வெளியில இருந்து யாரோ ஒரு ஒர்க் பண்ணிருக்காங்க. கரெக்டா இல்லையா? அப்ப இதோட டெஃபினேஷன் இவ்வளவுதான். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் பார்த்தனா அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன், அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்டர்னலா யாரோ ஒர்க் பண்றாங்க. பத்தியா? எதுக்கு ஒர்க் பண்றாங்க? இன் மூவிங் அ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை மூவ் பண்றதுக்கு எங்கல இருந்து எங்க வரைக்கும் மூவ் பண்றாங்க? இன்ஃபினிட்டில இருந்தோ எங்கல இருந்தோ ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்க்கு. இப்படிதான் டிஃபைன் பண்ணிருக்காங்க. எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க? அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன், எவ்வளோ ஒர்க் பண்றோமோ எங்க இருந்து எங்க வர்றதுக்கு? இன்ஃபினிட்டில இருந்து, கொல்ல தூரத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு. இதை தான் என்னன்னு டிஃபைன் பண்றாங்க? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். சொல்றது புரியுதா? அகைன்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். ஏன்னா இந்த சார்ஜ் என்ன பண்ணுது? ரிப்பல் பண்ணும். அப்ப நான் அதனை எதிர்த்து முன்னாடி வர. அப்ப அகைன்ஸ்ட் ஃபோர்ஸ். கான்செப்ட் புரியுதா? யாருக்கு புரியலையா? எங்கிருந்து புரியல? அபிநய் எங்கிருந்து இங்க சார்ஜ் கொண்டு போறதே புரியலையா? இது பாசிட்டிவ் சார்ஜ்மா, இது இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜ். ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தா அட்ராக்ட் பண்ணுமா இல்ல ரிப்பல் பண்ணுமா? ரிப்பல் பண்ணும். அப்ப இந்த சார்ஜ் வந்து இந்த சார்ஜை ரிப்பல் பண்ணி தூரம் தள்ள ட்ரை பண்றா. கரெக்டா இல்லையா? ஆனா இந்த சார்ஜ் எங்க போகணும்னு ஆசை? இங்க வரணும்னு ஆசை. இந்த சார்ஜ் கிட்ட ஒர்க் அவன்கிட்ட என்ன எனர்ஜி வச்சிருக்கானா? அவன்கிட்ட எனர்ஜி கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? எக்ஸ்டர்னலா நான் என்ன பண்றேன்? சார்ஜ் இங்கிருந்து பக்கத்துல கொண்டு வரப்ப அவன் எதிர்ப்பானா இல்லையா? அப்ப நான் என்ன பண்றேன்? நான் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும், நான் ஒர்க் பண்றேன். கரெக்டா இல்லையா? சொல்றது புரியுதா? இப்படி ஒரு மேடு இருக்குன்னு வச்சுக்கோயேன். நீ ஒரு மேட்ல சைக்கிளை ஏத்தணும். நீ மேல சைக்கிள் ஏத்தணும்னா மேட்ல இருந்து நீ கீழே தானே தள்ளி ட்ரை பண்ணுவாங்க. அப்ப நம்ம எக்ஸ்டர்னல் என்ன பண்ணுவோம்? எக்ஸ்ட்ரா அழுத்துவோம். கரெக்டா இல்லையா? அப்ப யார் ஒர்க் பண்றா? எக்ஸ்டர்னலா ஒர்க் பண்றோம். கரெக்டா இல்லையா? அப்ப இதுக்கு பொட்டன்ஷியல் எவ்வளவு இருக்குன்னு கேட்டாங்க. எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? எவ்வளோ ஒர்க் டன், அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் டு மூவ் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். சரியா? யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் எங்கல இருந்து? இன்ஃபினிட்டில இருந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட், எந்த பாயிண்ட்டுக்கு சொல்றாங்களோ அந்த பாயிண்ட்டுக்கு வரதுக்கு. புரியுதா? அப்ப எவ்வளவு ஒர்க் டன் நடந்திருக்குது. புரியுதா? இது பேர் தான் என்னது? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இப்ப ஒரு சின்ன கேள்வி கேட்போமே. இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ, இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. இல்ல நான் என்ன பண்றது? ஒரு பால் இருக்கு, அந்த பாலை என்ன பண்ணணும்? வீட்டுக்கு மாடியில தூக்கி போடணும். என்ன ஒர்க்கு? வீட்டுக்கு மாடியில தூக்கி போடணும். இப்படி வச்சுட்டா அந்த பால் அப்படியே மாடிக்கு பறந்து போய் உட்காந்துக்குமா? ஏன் சார் ஏறி போய் உட்காராது? என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? கிராவிட்டி ஃபோர்ஸ். கிராவிட்டி என்ன பண்றது? அந்த பந்தை கீழே இழுக்க ட்ரை பண்ணுவா. கரெக்டா இல்லையா? அப்ப அந்த பந்து மேல போறதுக்கு என்ன சார் ஒரே ஒரு வழி? நம்மளா போயிட்டு நம்ம எனர்ஜியை தூக்கி மேல போடணும். கரெக்டா இல்லையா?
இப்போ என்னன்னா 2 கேள்வி கேட்போம். 1 கிலோ பாலை நீ இப்படி மேலே தூக்கி போடுற, அடுத்து என்ன பண்ற 2 கிலோ பாலை தூக்கி மேலே போடுற, ரெண்டுத்துலயுமே ஈக்குவல் ஒர்க் பண்ணியிருப்பியா? எதை தூக்கி போட அதிகமாக ஒர்க் பண்ணியிருப்பேன்? 1 கிலோ தூக்கி போடுறதா சார் அதிகம் கஷ்டமா இருக்கும். ஒர்க்னா என்னடா, எதை பண்றதுக்கு அதிகமா எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணிருப்ப, கரெக்டா இல்லையா? எதை தூக்கி போடுறதுக்கு செம்ம கஷ்டப்பட்டிருப்ப? 2 கிலோவை, கரெக்டா? அப்ப இதுதான் பேசிக்கலி நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். கரெக்ட், சாரி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னு சொல்லிட்டோம். எவ்வளோ ஒர்க் பண்றோமோ ஒரு பந்தை மேல தூக்கி போடுறதுக்கு, இன்ஃபினிட்டில இருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு எங்க போக ஆசைப்படுறாங்களோ அங்க தூக்கி போடுறதுக்கு எவ்வளோ இருக்கிறோமோ அது பேர் தான் என்னது? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஆனா இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தியா, இது பார்த்தனா அந்த 2 பாயிண்ட்டுக்கு நல்ல கான்ஸ்டன்டா இருக்கணும். எப்படி இருக்கணும்? கான்ஸ்டன்டா இருக்கணும். ஆனா நம்ம ஒர்க் டன் கான்ஸ்டன்டா இருக்குமா? இல்ல. 1 கிலோ வாலை தூக்கி போடுறப்போ ஒரு ஒர்க் டன், 2 கிலோ வாலை தூக்கி போடுறதுக்கு ஒரு ஒர்க் டன், 5 கிலோ வாலை தூக்கி போடுறதுக்கு ஒரு ஒர்க் டன். கரெக்டா இல்லையா? சொல்றது புரியுதா? அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஒர்க் டனை அந்த சார்ஜால என்ன பண்ணிரு, டிவைட் பண்ணிரு. ஒர்க் டன் எதால டிவைட் பண்ணிரு? சார்ஜால டிவைட் பண்ணிட்டேன்னா நம்மளுக்கு கிடைக்கிறதா V. என்ன பண்ணுட்டு புரிஞ்சா? இப்ப நல்லா பாரு, 1 கிலோ பாலை தூக்கி போடுறதுக்கு 10 எனர்ஜி தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. 2 கிலோ பாலை தூக்கி போடுறதுக்கு, 3 கிலோ பாலை தூக்கி போடுறதுக்கு. அப்ப நல்லா பாரு, அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி மாறுது. கரெக்டா இல்லையா? எனர்ஜி பார்த்தா 10 கொடுக்குறேன், அப்புறம் 20 கொடுக்குறேன், அப்புறம் 30 கொடுக்குறேன். ஆனா இந்த டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தியா, அது கான்ஸ்டன்ட். எப்படின்னா நல்லா பாரு, 10க்கு 1 கிலோ, கரெக்டா? 2 கிலோக்கு எவ்வளோ, 3 கிலோக்கு எவ்வளோ? அப்ப நல்லா பார்த்தா இந்த டிவைட் பண்ண எல்லா இடத்துல சேம் வேல்யூ வருதா இல்லையா? அப்ப இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பார்த்தோன்னா இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில், இது ஒரு பாயிண்ட் இது ஒரு பாயிண்ட்னா இந்த பாயிண்ட் நல்ல கான்ஸ்டன்ட். நீங்க வந்து 1 கூலும் சார்ஜை கொண்டு போனாலும் சரி, மாஸ்க்கு வந்து இங்க சார்ஜ் சொல்றேன், 1 கூலும் சார்ஜை கொண்டு போனாலும் சரி, 2 கூலும் கொண்டு போனாலும் சரி, 3 கூலும் கொண்டு போனாலும் சரி. சொல்றது புரியுதா? புரியுதா? 1 கூலுமை கொண்டு போறதுக்கு நான் தான் ஒர்க் பண்ணணும், 2 கூலுமை போறதுக்கு நான் தான் பண்ணணும், 3 கூலுமை கொண்டு போனாலும் யார் ஒர்க் பண்ணணும்? நான் தான் ஒர்க் பண்ண போறேன். பட் எதை கொண்டு போறப்ப நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கணும்? 3 கூலும். ஏன்னா 3ல வந்து அவன் நிறைய எதிர்ப்பானா, கரெக்டா இல்லையா? 1 கொஞ்சமா எதிர்க்கணும்னா 3 என்ன பண்ணுவேன்? நிறைய எதிர்ப்பான். கூலும்ஸ்லாம் படிச்சிருக்கீங்களா 9th? அப்ப ஃபோர்ஸ் தெரிஞ்சிருக்கும்ல, எந்த சார்ஜ் மேல ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும்? KQ1 Q2/R² அப்படின்னு சொல்லிட்டு படிக்கலையா? சரி, இது சொன்னது புரிஞ்சா? 1 கிலோ பாலை தூக்கி போடுறத விட 3 கிலோ பாலை தூக்கி போடுறதுக்கு நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்ப இந்த 2 பாயிண்ட்க்கு நடுவில் வந்து ஒர்க் டன் மாறும், அதாவது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் மாற போகுது. ஆனா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மாறுமா? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எப்படி டிஃபைன் பண்ண போறேன்? எவ்வளோ ஒர்க் பண்றோமோ டிவைடட் பை இந்த சார்ஜ். புரியுதா? ஒர்க் டனோட யூனிட் என்ன? ஒர்க்கோட யூனிட் என்ன? ஒர்க் டனோட சிம்பிள் டபிள்யூமா? ஒர்க் டன் WRKDUNE அப்படின்னு எழுதுறது டபிள்யூன்னு போட்டோம். ஒர்க் டன் யூனிட் என்ன? ஒர்க் டன் எனர்ஜி, ஒர்க் எனர்ஜி பவர்னு லெசன் படிச்சியா? படிச்சதே இல்லையா? ஒர்க் எனர்ஜி பவர் அப்படின்னு சொல்லி ஒரு லெசனே இல்லையா? 9th இல்லையா? இருந்துச்சா இல்லையா? டெலீட்டடா? ரெடியூஸ்ல டெலீட்டட் சிலபஸ். ஓகே. அப்ப கைனெட்டிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் இந்த ஃபார்முலா ஒண்ணுமே தெரியாது. கைனெட்டிக் எனர்ஜி 12 mv², பொட்டன்ஷியல் எனர்ஜி mgh. சரி விட்டுரு, நோ ப்ராப்ளம். அப்ப நல்லா பாரு, ஒர்க் டனோட யூனிட் வந்து ஜூல். இது ஒரு சயின்டிஸ்டோட பேர் ஜூல். சார்ஜோட யூனிட் என்ன? தமிழரசி திருப்பாத, பேச்சு திருப்பாத. என்ன அப்படி கிளாஸ் கவனிக்கிறீங்க நீங்க? 4 வார்த்தை நீ அவச்சுக்க உள்ளது என்ன கவனிக்கிற? கூலும். இது இருக்கு பாத்தியா, இதோட பேர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இதோட பேர் என்னது? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸோட யூனிட் பார்த்தோம்னா வோல்ட். என்னது? சிம்பிள்ல எழுதணும்னா வெறும் வீனே போட்டுக்கலாம். புரியுதா? இது பார்த்தோன்னா அலெக்சாண்ட்ரா வோல்ட் ஒரு சயின்டிஸ்ட் இருப்பார் சரியா, பேட்டரியில் அவர் முன்னாடி காலத்தில். அவரோட ஞாபகம் வோல்ட். ஆம்பியர் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் தான் சரியா. ஜூல் வந்து ஒரு சயின்டிஸ்ட் தான். கூலும் வந்து ஒரு சயின்டிஸ்ட் தான் சரியா.
நம்ம படிக்கிற எல்லாமே இந்த யூனிட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா முக்கவாசி இது சயின்டிஸ்டோட பேர்ல தான் இருக்குது. சரியா? இது வரைக்கும் டவுட் இருக்கா? இப்போ சால்வ்டு ப்ராப்ளம் 2 எடுத்துக்கோ. ஒர்க் டன் இன் மூவிங் 10 கூலும் சார்ஜ் அக்ராஸ் 2 பாயிண்ட் இஸ் 100 ஜூல். நல்லா பாரு, ஒர்க் டன் வந்து எதில் இருக்கணும்? யூனிட் என்ன? ஒர்க் டனோட யூனிட் என்ன? ஜூல். அப்ப எவ்வளோ சார் சொல்லியிருக்காங்க? ஒர்க் டன் எவ்வளோ? கொஸ்டின்ல ஒர்க் டன் எவ்வளோ கொடுத்துருக்கான்? சீக்கிரம் சொல்லு. 100ஆ? 100 ஜூல் இருக்கா? ஒர்க் டன் வந்து 100 ஜூல். சார்ஜ் எவ்வளோ? 10 கூலும். அப்ப V is equal to W by Q. W என்ன? Q என்ன? ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண ஆன்சர் என்ன? பொட்டன்ஷியலோட யூனிட் என்ன? யூனிட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஓடுது வோல்ட். வெரி குட். அப்ப 10 வோல்ட். சொல்றது புரியுதா? என்ன டிஃபிகல்ட்டி? இது வரைக்கும் படிச்சுக்கோ. தயவுசெய்து வீட்டில் நீயே உட்காந்து டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிரு. நாளைக்கு வந்து சார் டெஸ்ட் சொல்லியிருக்காருல்ல, அது நடக்கும். சரியா? அதெல்லாம் படிச்சுக்கோ. இந்த வாரத்துக்குள்ள லெசன் முடிஞ்சிடும். அதுக்கு மேலே நீயே உட்காந்து படிச்சாதான் உண்டு. சரியா? சும்மா போன தடவை மாதிரி வச்சு டெஸ்ட் வச்சு வேஸ்ட்டு தானே. அது எதுக்கு வச்சுக்கிட்டு எங்கள் டைம் வேஸ்ட்டு